ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இந்த பக்கம் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பக்கம் நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது இது ரெண்டுக்குமே கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெடிக்கட்டும். இது நான் வெண்டைக்காய்க்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வெண்டைக்காய் பொரியலுக்கு. இங்கே பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் 300 கிராம் கூட இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சும்மா ஒரு கடைசல் மாதிரி. இப்போ இதுக்கு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இதுக்கு நான் கடலைப்பருப்பு எதுவுமே போடலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கடுகு வெடிக்கட்டும். எப்பயுமே கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் போடணும். ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, கடுகு போட்டோடனே கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாமே போட்டுறாங்க. ஆனால் அது எப்படி அது வெடிக்கும்? கசப்பு வாடை வராதா? முழிச்சிட்டு இருக்காதா? அது என்னன்றது எனக்கு சில நாள் ரொம்ப டவுட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் உளுந்து கடலைப்பருப்பே போடுவேன். இங்கே பாருங்கள், அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் போட்டாச்சு. அது நானே யோசிப்பேன் சில நேரம், இப்படி கடுகு போட்ட உடனே அது கடுகு வெடிக்காமையே இப்படி போட்டுறாங்களே, ஆனால் அது எப்படி நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கடுகு வெடித்ததுக்கப்புறம் போட்டோம்னா இப்போ கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி கட் பண்ணி வச்ச ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் தக்காளி இன்றைக்கி வெறும் தக்காளி கொஜ்ஜு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மிளகாய் பொடி போட்டு தான் வைக்க போகிறேன். நேற்றுக்கு சாப்பாடு நிறைய மீதமாயிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க நான் இப்போ என் கொழுந்தன் எங்கள் வீட்டுக்காருக்கு தம்பிக்கு என் கூட பிறந்த தங்க எனக்கு அடுத்து உள்ளவளாக கொடுத்துருக்கோம். அக்கா இருக்காங்க இல்லையா, பெரிய அக்கா, எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணாவுக்கு அக்காவை கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு குடும்பத்தில் 3 பேர், அக்கா தங்க 3 பேர், அண்ணன் தம்பி 3 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு அடுத்து உள்ளவளுடைய பொண்ணு மாப்பிள்ளையும் தான் நேற்றுக்கு பெரிய பொண்ணு, கொழுந்தனுடைய பெரிய பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்திருந்தாங்க. அவங்க நான் விசாகத்தன்னைக்கு நேற்றுக்கு விசாகத்தன்னைக்கு நான் கோயிலில் பார்த்தேன், வந்திருந்தாங்க. என் பேத்தியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ரொம்ப பிரியமாக இருப்பார். பேஜியை பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க மாப்பிள்ளை நாளைக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நம்ம எப்போ என்ன நம்ம கேட்டாலும் சரி, சொன்னாலும் சரி, ரொம்ப ஒரு மரியாதை நம்ம மேலே. அவங்க அம்மாவை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறமும் நம்ம மாப்பிள்ளைன்னே சொல்ல முடியாது, அவங்க நம்ம பையன்தான் சொல்லணும். அப்படி அந்த மாதிரி ஒரு பாகுபாடு கிடையாது, ஒரு வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி நமக்கு அவங்க ரொம்ப கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாமே கிடையாது. நல்ல சோசியலாக இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கூப்பிட்டோன்னே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நேற்றுக்கே சமையல் பார்த்துருந்துருப்பீங்க. நிறைய சமையல் நேற்றுக்கு கொஞ்சம் நான் ஒரு நேரம் தான் இப்போ சாதமே சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டயட்டில் இருக்கிறதுனால, டயட்டில் இருந்தாலும் உடம்பு குறைய மாட்டேங்குது. சரி, ஓகே, நம்ம ஹெல்த்தாக இருந்தால் ஓகே தான், வியாதி இல்லாமல் இருந்தாலே சரி தான். கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்ட போகிறோம்? நமக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம். ஏன்னா நமக்கு எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த பணம் பூராமே நோய்க்கு நம்ம செலவழிச்சிருவோம். அதனால தான் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம். எனக்கு குறைவாக செல்வத்தை கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, ஆனால் நோய் இல்லாத வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூ வராது. நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இனிப்பு நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சரி, எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, டயட்டுக்கு இனிப்பு குறைக்கணும், இனிப்பே சேர்க்கக்கூடாதுன்னு. அதனால் இப்போ நான் இனிப்பே சேர்க்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன். அவ்வளோ இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தவ, அவ்வளோ காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தவ, காலம்பரை 100 ml குடிக்கிறேன் அப்படின்னா இப்போ 50 ml குடிக்கிறேன். சாயந்தரம் ஒரு 50 ml. இடையில காஃபி டீயே கிடையாது. சரி, ஓகே, நம்ம இருந்து தான் பார்ப்போமே, ஒரு 2 மாதம் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இருந்துகிட்ருக்கேன் இன்றைக்கி. அதனால் பசங்க பையனும் மருமகளும் ரொம்ப சிம்பிளாக போதும் சாப்பாடு. நேற்றுக்கு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாச்சு. அவங்களும் இப்போ ரொம்ப சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால சிம்பிளாக போதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அதாவது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா வதங்குற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் லைட்டாக. ஏன்னா இது பரட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நமக்கு முதல் நாள் நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம், மறுநாள் சிம்பிளாக சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி தக்காளிலாம் போட்டு தான் வைப்பேன்.
ஆனால் என் பையனுக்கு அது தக்காளி போடுறது பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி தக்காளி போடாமல் ஃப்ரை தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, இதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. வெண்டைக்காய்க்கு வந்து லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா தண்ணி கொடுத்துரும் நம்ம உப்பு இப்படியே போட்டோம் அப்படின்னா. அதனால நல்லா ஃப்ரை ஆகட்டும், லாஸ்ட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பும் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தயிர் இருக்குது, மாம்பழம் இருக்குது. எப்பயுமே சீக்கிரமே சமையல் பண்ணிடுறது விரதம். இன்றைக்கி என்னன்னு தெரில, எனக்கு உடம்பே ரொம்ப டயர்டாகிடுச்சு, தலைவலி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தலைவலி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தலைவலி வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி காலையில் குடிச்சிட்டு, நமக்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் கணக்கு கிடையாது, அதனால காஃபி குடிச்சிட்டேன். குடிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம விரதமாக இருக்கிறதுனால காஃபிக்கெல்லாம் கணக்கே கிடையாது. நான் காஃபி சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு அரை பப்பாளியும் நறுக்கி சாப்பிட்டேன். ஏன்னா நான் நைட் ரொம்ப சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து பப்பாளி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்து விளக்கேற்றிட்டு இப்போ சமையல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் பொடி கம்மியாக தான் போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு. வெண்டைக்காய், கீரை, அது இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்கெலாம் நம்ம உப்பு நிறைய எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த காய் பார்த்து போடுவோம், ஆனால் எப்படினாலும் உப்பு கூட போயிடும். ஏன்னா உப்பு ரொம்ப ஜாஸ்தி போடவே மாட்டேன். ஏன்னா இந்த ஃப்ரை பண்ணுற மூடி போட்டு மூடாமல் க்ளோஸ் பண்ணாமல் இதை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதனால் கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி தலைன்னு கொதிக்குது. இது நல்லா சுட சுட சாதம் எடுத்து இந்த தக்காளி போட்டு வச்சு இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இல்லை ஒருவேளை வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொல வெண்டைக்காய் இருந்ததுன்னா இப்படி டக்குன்னு ஃப்ரை ஆகாது. எனக்குமே சில சமயங்கள் அந்த மாதிரி ஆகிடும். கொலன்னு இருந்ததுன்னா நான் இன்றைக்கி காலையிலே நறுக்கி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா உங்களுக்கு அந்த ஈரப்பசையெல்லாம் போயிடும் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமே ட்ரை ஆகிடும் நம்ம வதக்கும் போது. இங்கே பாருங்களேன், இப்போ இது இன்றைக்கி நல்லா வதங்கிருச்சு. அதனால் நான் வந்து அரிசி மாவு போடலை. இதே கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஈரப்பதமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக இறக்கும் போது அரிசி மாவு போட்டுக்கோங்க. எந்த ஒரு நீங்கள் என்ன பண்ணுறது, கூட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறீங்க, இல்லை உருளைக்கிழங்கு பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் நீங்கள் அரிசி மாவு தாராளமாக லைட்டாக ஒரு நம்ம காய் வைக்கிற தகுந்த அளவுக்கு தகுந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சமைக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லுங்கள். மிஞ்சி போனால் ஒரு எல்லாமே சேர்த்தே ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இதுக்கும் மேலே நீங்கள் வற்றணுன்னா உங்களுக்கு சாதத்துக்கு செட் ஆகாது. இங்கே பாருங்கள், இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் போல் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் ஃப்ரை, தக்காளி தொக்கு. வெங்காயம் சேர்க்கலாம், ஆனால் நான் வந்து சேர்க்கலை, ஒரு வாரமாக வெங்காயம் சேர்க்கலை. மற்றபடி வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காப்பு கட்டினா, அதாவது நம்ம நம்ம வீட்டில் நடக்கிற பூஜை, வரலட்சுமி பூஜை, துவாதசி, நம்ம என்னெல்லாம் ஃபங்க்ஷன், ஹோமம் அந்த மாதிரிலாம் வச்சோம்னா வெங்காயம் கண்டிப்பான முறையில் நான் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி காளியம்மன் கோயிலுக்கு தான் இல்லையா, நம்ம அதனால் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த தடவை என்னன்னு தெரில, நான் சேர்க்கவே இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜெயந்திபுரத்தில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே ஜெயந்திபுரம் தான். அப்போ நான் வந்து அடிக்கடி எடுத்து எல்லாருக்கும் சாப்பாடுலாம் போடுவேன். அப்போ ரொம்ப சின்ன இடம்தான், 10க்கு 10 கூட இருக்காது. அந்த மாதிரி 10க்கு 10 தான் இருக்கும் ரூமு. அதுலேயே எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் இடம் பத்தலைன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே நம்ம மனசு தான் காரணம், சூழ்நிலை தான் காரணம். 5 வயசு, என் பெரிய பையனுக்கு 5 வயசு இருக்கும்போது நான் வேண்டிக்கிட்டேன், நான் சின்ன பையனுக்காகவும் பெரிய பையனுக்காகவும். அதுக்கப்புறம் அவங்க 1 வருஷம் எடுத்தாங்க, 1 வருஷமா 2 வருஷமா. அதுக்கப்புறம் நான் எடுத்தேன் 2 வருஷம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே எஸ்எஸ் காலனி வந்ததுக்கப்புறம் என்னால் பால் குடம் எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இடையில ஏதோ ஒரு தடவை எடுத்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் எடுக்க போகிறேன். பசங்களும் எடுக்கணும், பையங்களும் எடுக்கணும். எங்கள் ஒரு பையன் அங்கே இருக்கான், நான் யூஎஸில் இருக்கான், சூழ்நிலை சரியில்லை. ஒரு பையனுக்கு
கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் ஹெல்த் முடியலை, சரி அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் தான் காப்பு கட்டியிருக்கேன். இந்த வருஷம் நான் மட்டும்தான். எப்பயுமே அமர்த்திடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு அமர்த்திடுவோம், ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து நான் ஜெயஹிந்திபுரத்தில் இருக்கும்போது 5 வயசு இருக்கும் பசங்களுக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நான் வந்து வேண்டிக்கிட்டேன், அம்மா தாயே நான் என்னால் முடிஞ்சது 1 லிட்டர் பாலில் நீர்மோர் ஊற்றுறேன், வருஷம் என்னால் முடியுதோ என்ன முடியுதோ, முடியலன்னு சொல்லக்கூடாது, நம்மளால் என்ன முடியுதோ நான் அது வந்து பிரசாதமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் நாங்கள் 10 மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பால் கூட வர. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 3 மணி 2 மணி இந்த மாதிரி அவங்கவுங்க சௌகரியத்துக்கு போய் எடுத்துகிட்டு 3 5 மணிக்கெலாம் கோவிலுக்கே வந்துடுறாங்க. அப்போலாம் நாங்கள் 9 மணி ஆகிடும். அப்போ நாங்கள் வர்ற பால் கூட எடுத்துகிட்டு வரவங்களுக்கே நீர்மோர் வந்து அவங்களுக்கு போய் குடிக்கிறதுக்கே நாங்கள் வைப்போம் கூட வர்றவங்களுக்கு எல்லாம். ஆனால் இப்போலாம் ஓடிடுறாங்க, பால் குடம் எடுத்துகிட்டு வந்து அவங்களால வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, முன்னாடி மாதிரிலாம் முடிய மாட்டேங்குது. அதனால் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இதுக்கு வைகாத்துக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த வருஷம் நாங்களுமே அக்கா பையன், அக்கா மருமக எல்லாருமே தங்க எல்லாருமே காப்பு கட்டியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அக்கா பையன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால் நானுமே 3 மணிக்கு கிளம்பிட்டு 6 மணிக்கெலாம் வந்துடுவோம். அந்த மாதிரி வருஷம் எங்கனாலும் என்ன பிரசாதம் முடியுதோ அது நான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீரகாளி அம்மன் எங்களை கொடுக்க வச்சிட்ருக்கா. வருஷம் அதிகமாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். எங்கே போனாலும் இப்போ வரையும் எந்த கோயிலுக்கு போனாலும் என்னால் என்ன ஒரு தான தர்மம் பண்ண முடியுமோ அது நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களால் என்ன முடியுதோ அது பண்ணுங்க. பண்ணுறனால தான் நம்ம நல்லா இருப்போம், பண்ணால் நல்லா அப்படிலாம் இல்லை. நம்ம எதையுமே எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது. வேண்டுதல் மட்டும்தான் எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா, நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம், அடுத்து கோயிலுக்கு வரோன்னு சொல்லிட்டு. மற்றபடி தானம் தர்மம் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கறது வைக்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை சும்மாவே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நாங்கள் வீரகாளி கோயிலுக்கு போன தடவை நான் விநியோகம் பண்ணதை நான் போட்டேன். ஏன் நான் விநியோகம் பண்ணுறப்போனா நம்மளை பார்த்து இன்னும் 4 பேர் எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. அதனால் நம்மளால் என்ன முடியுதோ 1 லிட்டர் பால் வாங்கி தயிர் உரக்கூத்தி அதை கொடுங்க, ஒரு 2 ரசனா பாட்டில் ஒரு 5 லிட்டர் வாங்கி உங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு கொடுங்க. அதெல்லாமே நம்ம வந்து வர்ற பால் குடம் எடுத்துகிட்டு வர பக்தர்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்கும், அவங்க அதாவது வெப்பமாக இருக்கும் வெயிலில் வரனால. அதனால் இப்போ வரையும் அந்த வீரகாளி அம்மன் அனுகிரகத்தால் இன்றைக்கி வரையும் எங்களால் முடிஞ்ச பிரசாதங்களை நாங்கள் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வருஷம் நான் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், ஏதாவது கேசரியோ பொங்கலோ. நான் கேட்ரிங் பண்ணேன் தானே, இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு பண்ணி. இருந்தாலும் நானும் என் மருமக பொண்ணு சேர்ந்து செஞ்சு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டியிருக்கலை, பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் பால் கூட எடுத்துகிட்டு வரனால நம்ம இங்கே இருக்கோம், அவங்க அங்கே பிரசாதம் கொடுக்கறதுங்கிறது இந்த வருஷம் சாத்தியப்படாது. அதனால் நம்ம வெளியிலேயே ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இல்லை, ஃபைனலாக என்ன போடுறோம் என்னெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சாதம் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போது சாதத்துக்கு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு மட்டும்தான் சாதம் வச்சுருக்கேன். அவங்கெல்லாம் சாப்பிட லேட் ஆகிடும். அதாவது பையன் போயாச்சு கிளம்பி காலையிலேயே. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாதம் வச்சு பையனுக்கு கொடுத்து விடணும் கடைக்கு. இப்போ சாதமும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி என்ன சமையல் ஃபைனலாக பார்த்துடலாம். சாதம் வச்சாச்சு. ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் மாம்பழம் எல்லாம் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பர் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ், விரத சாப்பாடு.